வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அம்மன் வழிபாட்டில் உடனடியாக தன்னுடைய பக்தர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு குழந்தைத்தனம் கொண்ட ஒரு அம்மன்னா இந்த வராகி அம்மனுங்க. இந்த வராகி அம்மனை எப்படி வழிபடலாம், அதுவும் வராகி அம்மனுக்கு உகந்த இந்த பஞ்சமி திதி நாளில் வழிபட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, இந்த நாளில் எந்த தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி எதிரி தொல்லைகள்ல இருந்து விடுபட வேண்டும் நினைத்தா எந்த நேரத்துல தீபம் ஏற்றி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. வராகி அன்னையை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பலருமே பார்த்தீங்கன்னா வராகி அன்னையை எப்படி வழிபடன்னு தெரியாமல் வழிபடாமல் இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். குழந்தை மனம் கொண்ட இந்த வராகி அம்மனை வேண்டக்கூடிய பக்தர்களுடைய வரங்களை உடனடியாக அளிக்கக்கூடியவள் அன்னையாக இருக்கிறார். எந்த குறையாக இருந்தாலும் நீங்கள் வராகியை வழிபட்டா அது உடனடியாக நீங்கிடுங்க. குறிப்பாக கடன், எதிரி தொல்லைன்னு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்க வேண்டும் நினைத்தீங்கன்னா இந்த வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. இந்த மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்த போது தாங்க அவரது அவதார சக்தியான உருவானவள் தான் இந்த வராகி அம்மன். சப்த கன்னிமார்கள் பிராமி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, இந்திராணி, சாமுண்டி இவங்கள் முறையே தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன், குமரன், இந்திரன், யமன், திருமால்னே தெய்வங்களுடைய சக்தி இருக்குங்க. இவங்களில் வராகி பன்றி முகமும் பெண்ணின் உடலும் கொண்டு பார்த்தீங்கன்னா அருள்பாலிக்கிறார். 4 கரங்களை உடையவளாக இருப்பா. பின் 2 கரங்களையும் தண்டத்தினையும் கலப்பையும் கொண்டிருப்பாங்க. இவர் கருப்பு நிற உடை அடுத்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு அருளாட்சி வழங்குவார். தமிழகத்தில் பரம ரகசிய வழிபாடுகளில் முக்கியமான ஒரு வழிபாடுனா இந்த வராகி அன்னை வழிபாடு தாங்க. இந்த வராகி அன்னையை வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மனமுருக பிரார்த்தனை செய்து வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். அதே போல் தவிர வழக்கு விவகாரங்களையும் வியாபார சிக்கல்கள் இருக்கா, கோர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து விடுபட முடியலைனாலும் இந்த வராகி அம்மனை வேண்டிக்கிட்டா பிரச்சனை உடனடியாக தீர்ந்துடுங்க. அதே போல் வராகி அம்மனுக்கு தஞ்சை, வாரணாசின்னு காசி சேஷத்தில் அருளக்கூடிய ஆலயங்களும் இருக்குது. ராஜேஸ்வரியினுடைய போர்ப்படை தளபதியாக விளங்கவும் வெற்றியை அருளக்கூடிய தெய்வமாக இந்த வராகி அன்னை பார்த்தீங்கன்னா அருள்பாலித்திருக்காங்க. இந்த வராகி அன்னையை எப்படி சரியான முறையில் இந்த பஞ்சமி திதியில் வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே நீங்கள் வராகி அன்னையை வழிபடுவதாக இருந்தீங்கன்னா வராகிக்கு உகந்த நாட்களாக புதன், சனிக்கிழமை, திரியோதசி திதின்னு பஞ்சமி திதி, நவமி, திருவோண நட்சத்திர நாட்களில் வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலன் உண்டுங்க. வராகி அன்னையை தினந்தோறும் பார்த்தீங்கன்னா நினைத்து வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் படிப்படியாக விலகிடுங்க. பொதுவாக எல்லா மாதங்களையும் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி என்று வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலனை நீங்கள் பெறலாம். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா தை மாத வளர்பிறை பஞ்சமி பார்த்திங்கன்னா இந்த நாள் அமைந்திருக்கு. இந்த நாளில் நீங்கள் பார்த்திங்கன்னா அவளுக்கு விருப்பமான நெய்வேத்தியங்களோடு பூஜித்து வல்வினையும் யாவும் தீருன்னு சொல்லுவாங்க. ஆலயங்கள் இருக்கக்கூடிய வராகி தேவிக்கு நீங்கள் இந்த நாளில் சிவப்பு நிற ஆடைகளை அணிவிக்க காரிய தடைகள் விலகும். அதே போல் வெள்ளைப்பட்டு அணிவிக்க வாக்கு வன்மை விளங்கும், கல்வியில் மேன்மை உண்டாகும். மஞ்சள் பட்டு அணிவித்து வழிபட்டால் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்குங்க, திருமணம் தடை நீக்கும். பச்சைப்பட்டு அணிவித்து வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகும். நீல வண்ணப்பட்டு அணிவித்து வழிபடுவதன் மூலம் எதிர்ப்புகளில் இருந்து வெற்றி பெறுவிக்க. இந்த வராகி அம்மனுக்கு உபசகர்கள் விளக்கிற்கோ பஞ்சு, தாவரை தண்டு, வாழைத்திரி பயன்படுத்திக்கோங்க. அதிலோ தாவரை தண்டு திரி ரெண்டும் சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்று தருங்க. பார்த்தீங்கன்னா உக்ர தெய்வம்னு நினைச்சு இந்த வராகி அம்மனை வழிபடாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் வராகி அம்மனை வழிபட்டால் நிச்சயம் சிறப்பான பலன் உண்டுங்க. இந்த வராகி அம்மனை பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதினால் வழிபடுவது உங்களுக்கு பல மடங்கு திரும்ப பலனை பெற்று தரும்.
உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த நாவலில் தவறாமல் பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு உங்களுடைய வீட்டையே இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிடுங்க. இந்த வராகி அம்மனுடைய அருளால் பலருமே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. கடன் பிரச்சனை தீரன்னு சண்டை சச்சரவுகள் நீங்க எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுபட குடும்ப ஒற்றுமை ஏற்பட மறைமுக எதிர்ப்புகளால் ஏற்பட்ட பாதிப்புகளும் நீங்கன்னே கந்திஷ்டி ஏவல் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகள்னே அனைத்து விலகி ஓடன்னு பல காரணத்துக்காக இந்த வராகியம்மனே தற்போது வழிபடக்கூடிய பக்தரின் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட வராகியம்மனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரே சேர தீர்ப்பதற்கு 18 நாட்கள் மட்டும்தான் இந்த வராகி அம்மனை நினைத்து இந்த ஒரு முறையில் வழிபட்டு பாருங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும். அது இரவு நேரத்தில். இதற்கு ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசை போட்டு அத்தோடு ஒரு ஸ்பூன் அளவிற்கு கருப்பு எள்ளையும் சேர்த்து நன்றாக கலந்து வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு பார்த்திங்கன்னா தேங்காய் ஒன்றை எடுத்து அதை பார்த்திங்கன்னா 2ஆக பிளந்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சுற்றியும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு சிவப்பு திரி போட்டு வைத்துக்கோங்க. அடுத்ததாக வெள்ளை இல்லைன்னா சிவப்பு நிற துணியை எடுத்து அதில் 7 மிளகை போட்டு மூட்டையாக கட்டி அந்த தேங்காய் விளக்கில் வச்சுட்டு நெய்வேத்தியமாக இந்த நாளில் பானகத்தை கலந்து வச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்ற வரணும். பிறகு முழு மனதோடு வராகி அம்மனை நினைத்து உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லி குறைந்தது 19 நிமிடமாவது வழிபட வேண்டுங்க இந்த வராகி அம்மனை. மறுநாள் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு தட்டில் வைத்திருந்த பார்த்தீங்கன்னா பச்சரிசி கருப்பு எண்ணெய் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கோ காகத்திற்கு போட்டுடுங்க. பிறகு இந்த மிளகு மூட்டையில் கற்பூரத்தை வச்சு வீட்டுக்கு வெளியே வந்து எரித்திடுங்க. வானகத்தை அருகில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு ஊற்றிடுங்க. தொடர்ந்து இப்படி 18 நாட்கள் இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்து வாங்க. இந்த வழிபாடு செய்யும்போது ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க. எந்தவித அசுப காரியங்களும் செய்யக்கூடாது. அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 18 நாட்கள் நிறைவடையும் போது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சுலபமாக தீர்வதற்கான வழி நிச்சயம் பிறந்திடுங்க. இந்த வராகி அம்மனுடைய முகமும் பார்த்தீங்கன்னா காட்டுப்பன்றி போல உருவத்தோடு இருக்கும். பொதுவாகவே இந்த காட்டுப்பன்றி குணம் என்னென்னா பூமிக்கு தோண்டி எடுத்து அடியில் இருக்கக்கூடிய கிழங்கை தின்னக்கூடிய தன்மைங்க. அதே போல் நம்முடைய பிரச்சனையினுடைய அடிவரை சென்று அதை நீக்கக்கூடிய தன்மையாக அருள் பாலிக்கக்கூடிய தேவி தாங்க இந்த வராகி அம்மன். நீங்கள் வராகி அம்மனை வழிபடுவதாக இருந்தீங்கன்னா காலை 6 மணியோ இல்லைன்னா மாலை விளக்கேற்றிய பிறகு வராகிக்கு சென்று தனியாக ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி ஏற்றி விட்டு கொஞ்சம் மல்லிகை பூ வைக்கணும். வராகியின் மூல மந்திரத்தை விளக்கை பார்த்து ஜபம் செய்யணுங்க. ஓம் க்ளீம் வராகி முக க்ரீம் ஸ்ருத்தி ஸ்வரூபிணி இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லணும். பிறகு இந்த மந்திரத்தை சொல்லி வராகியை பிரார்த்தனை செய்த பிறகு நெய்வேத்தியமாக நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு கருப்பு உளுந்தினால் செய்யப்பட்ட வடை பயிறு வகையில் செய்யப்பட்ட சுண்டல் நெய் ஏதாவது ஒன்றே நீங்கள் நெய்வேத்தியமாக படிக்கலாம். அதே போல் கருப்பு அன்னாச்சி மாதுளைப்பழம் தயிர் சாதம் போன்றவற்றை அம்பாளுக்கு படைத்து வழிபடலாங்க. மேலும் அம்பாளுக்கு பிடித்த நிறமாக நீலம் கருப்பு சிவப்பு ஆகியவை சொல்வாங்க. செம்பருத்தி பூ நீலச்சங்கு பூ வெவ்வரளி பூக்களை கொடைத்து வழிபடலாம். பஞ்சமி பௌர்ணமி அஷ்டமி தசமி நாட்களில் வராகி வழிபடுவதோ இன்னும் சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகளை தேய்ந்து போக வேண்டும் நினைத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியில் வழிபாட்டை தொடங்கிடுங்க. இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்வது நீதியும் நியாயத்தை வழங்கக்கூடிய வழிபாடாகவும் அமையும். மேலும் வராகி அதர்வன வராகி அம்மனை வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா மூவுலகிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க. எடுத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். எல்லாமே இனி வெற்றியாக மாறுங்க. அனைத்து எதிர்ப்புகளும் மறைந்துடும். காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்து விலகுங்க.
தீய சக்திகள் தொடவே தொடாது உங்களை. வராகி தேவியை மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா எதிர்ப்புகள் துவம்சம் செய்வா. மேலும் தீய சக்திகளை அடித்து விரட்டக்கூடிய அம்பிகை வழிபாடாகவும் இருக்குங்க. அம்மனுடைய உருவச்சிலையை வீட்டில் வைத்து வழிபட்டீங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. இரவு 10 மணிக்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுவதோ இன்னும் கூடுதல் பலனை பெற்றுத்தரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.